தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், பாமகவுடைய பொதுக்குழு மருத்துவர் அன்புமணி அவருடைய தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரோ பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவருக்கு ஒரு சேரும் போட்டிருக்காங்க. இந்த பாமகவுடைய பொதுக்குழு அது எப்படி? இது எல்லாமே நக்கல் பண்ணுறது தான். பெத்த தந்தையை ஓட்டுறது. சேர் போட்டு வச்சுருக்கேன், இப்போ இலை போட்டு வச்சுருக்கேன், அவருக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன், அவர் தான் சாப்பிட வரல. இப்போ நீங்களா உங்கள் வீட்டில் ஒரு இலையை போட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் காய்கறிலாம் வச்சுட்டு ஒரு கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு எப்படி உமாபதி சார் வருவாருன்றக்கா அவர் இலை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஏன்டே சொல்லவே இல்லை, நீங்கள் கூப்பிடவே இல்லை. உங்கள் வீடு ராயப்பேட்டையில் இருக்குது, என் வீடு கும்மிடிப்பூண்டியில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன ஒரு கேமரா வச்சு எடுத்துகிட்டு இவருக்காக வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாரு வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வீணாக போகுது அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் ஒன்று யாரை நக்கல் பண்ணுறதுக்கு வைக்கிறீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது. இல்லை, தபாலும் கொடுத்துட்டோம், பொதுக்குழுக்கு வாங்க. ஏங்க உங்களுக்கு இப்போ இது வச்சுட்டு உங்களுக்கு கீழே சீட்டு கடியில் மைக்கை வச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்களா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு விஷம் வைக்கிறதுக்கு சமம் இல்லையா? அது வச்சுவிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு சீட்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு இது போட்டு வச்சுருக்கேன். கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, ஐயோ வாப்பா ஒரு கை போட்டு வச்சுருக்கேன் குறையுது சீட்டு கட்டில் 5 பேர் தான் இருக்குது, 6வது ஆளாக உனக்கு சீட்டு போட்டு வச்சுருக்கேன் வந்து எடுத்துக்க அப்படின்ற கதையாக இருக்குது. மரத்தடியில் சீட்டு விளாட்றவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காப்புல யார் அன்புமணி. ஸோ அவர் எப்படி வருவார்? அவர் தான் துரத்தி விட்டார். அவர் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை பல ரூபத்தில் ஆட்டையை போட பார்க்குறாங்க. அந்த கட்சியை வயதானவர்களை வச்சு பேசுகிறாங்க, பாஜக காரனை வச்சு பேசுகிறாங்க. பாஜக பக்கம் கொண்டு போகிறதுக்கு, பாமகவை பாஜக பக்கம் கொண்டு போகிறதுக்காக பல்வேறு தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சேர்த்து விட்டு அந்த பாஜகவில் இந்த கட்சியை கொண்டு வந்தோம்னா அன்புமணி அதுக்கு உடன்பட மாட்டார், ராமதாஸ் உடன்பட மாட்டார். அன்புமணி தயார், ஆனால் கட்சி ராமதாஸ் கையில் இருக்குது. புரியுதா? அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் யாரையாவது அனுப்பிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு ஆசை காட்டி ராமதாஸ் உள்ளே கொண்டு வந்துடணும், அவரை கொண்டு வந்து அந்த கட்சியை அப்படி பிஜேபி ஆட்டையை போட்டணும்னு பார்க்குறாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் முடியலை. கட்சியான அன்புமணிக்கிட்ட தானே சார் இருக்குது. இன்றைக்கி பொதுக்குழு உறுப்பினர்கள் மேக்சிமம் இன்றைக்கி அவருடைய கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இல்லை, கட்சின்ற அதாவது ஒரு விஷயம் எப்படின்னா, இப்போ இந்த வீடு உங்கள் அப்பாவுக்கு சொந்தம், பத்திரம் யார் கையில் இருக்குது, உங்கள் அப்பா கையெழுத்து போட்டால் இந்த வீடை விற்க முடியும். ஆனால் நீங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், அக்கா தங்கச்சி 3 பேர் சேர்ந்துட்டு எல்லா பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள், எல்லா குடும்பமே இங்கே தான் இருக்கும், அந்த வீடு அப்போ எங்களுக்கு தானே சொந்தம்னீங்கன்னா பத்திரப்படி உங்கள் அப்பா பேரில் தான் அந்த வீடு இருக்கும். அவர் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமே தவிர, இல்லைன்னா நீங்கள் போட்டு கூட்டம் போட்டு பேசலாம், கல்யாண மண்டபத்தில் உட்காந்து பேசலாம், தேட்டரில் போய் குடும்பம் பூரா அண்ணன் தம்பி பூரா உட்காந்து பேசலாம், பார்க்கில் உட்காந்து பேசலாம். என்ன பிரயோஜனம்? அப்பா எழுதி கொடுத்தா தானே சொத்து உங்களுக்கு வரும், அப்புறம் தான் நீங்கள் பங்கு பிரிப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. ரொம்ப நீங்கள் பாடுற கூட்டம் வரும், பத்திரம் யார்கிட்ட இருக்குது? ராமதாஸ். அப்புறம் அவர் அது அவர் தானே கட்சி ராமதாஸ் தான். இல்லை சார், ஆனால் அன்புமணி சொல்கிறாரு கட்சியின் விதி 14 படி தலைவரும் பொதுச் செயலாளரும் சேர்ந்து இது மாதிரி பொதுக்குழுலாம் நடத்தலாம். 14 சொல்லுங்கள். ஆமாம் சார், 14. அதே விதியை 24 எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்கள், வேறு மாதிரி சொல்லும். ஓ, புரியுதா? அன்புமணி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம் அதில், விதியன் 24. அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? விதியன் 32 சீட்டுக்கு அடியில் மைக் வச்சுட்டான் இருக்கும் பைலாவில், அதனால் இவரை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு ஒரு பைலா எழுதி வச்சுருக்காரு அவர். அது என்ன சொல்கிறீங்க இப்போ? புரியுதா இல்லையா? அது மாதிரி ராமதாஸ் அவர்கள் எல்லா வியாழக்கிழமையும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். அது பார்க்கக்குள்ளேயே ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவர் அழுகுறதும் அவருடைய உடன்மொழி எதுக்கு அவ்வளோ தூரம் வருத்தப்படுறது எதுக்கு? அதை போய் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எதுக்கு அன்புமணி அந்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில், சிவாஜி கடைக்கு போனாலே அழுதுட்டு தாங்க வரணும், கண்ணீர் விட்டு கதறிட்டு தான் வரணும். அப்புறம் எதுக்கு அந்த படத்துக்கு போகிறீங்கன்றது தான் கேள்வி. நீங்கள் எது வியாழக்கிழமை உட்காந்து ராமதாஸை பார்க்குறீங்க? அதுக்கு வீட்டில் காய்கறி வாங்கிட்டு வரலாம், பிள்ளைங்களை ஸ்கூலில் விடலாம், கூப்பிட்டு வரலாம், பிள்ளைங்களுக்கு எதாவது சொல்லி தரலாம். நீங்கள் ஏன் அதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சார். இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களாக அன்புமணி தான் அடுத்த தலைவர், பேசுகிற எல்லாருமே நிரந்தர தலைவர் அன்புமணி. அதுதான் நான் இப்போ சொல்லிட்டேன். இல்லை, பத்திரம் அப்பா கையில் இருக்குங்க, சொத்து பத்திரம் அவர் கையில் இருக்குது. அவர் சம்பாரிச்சது பரம்பரை சொத்து கூட கிடையாது. அவர் சம்பாரிச்சது ஒரு ஈடும் 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. பிள்ளைகளை பூரா டார்ச்சர் பண்ணதையும் துரத்தி விட்டார். இதுகள் பூரா போய் பொது இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தினாலும், மண்ணில் புரண்டாலும், என்ன பண்ணாலும் நோ யூஸ். பத்திரம் அவர் கையில் இருக்குது, சாவி அவர் கையில் இருக்குது. அவர் தான் கட்சி. இல்லை சார், ஆனால் நேத்தி கூட பாருங்களேன் சார், நேத்தி அவர் தடை கோரி ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் போடுறாரு. 2 பேரையும் நீதிபதி தனி அறை கூப்பிட்டு அதுதான் நம்ம நீதிபதி தனி அறை கூட்டுறாரோ இல்லை பொது அறையில் கூப்பிட்டு விசாரிக்கிறாரோ, அதுக்குள்ள நீதித்துறை
இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே போக முடியல. அது பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இது என்ன மாதிரி. ஒரு நீதிபதி ஒரு வழக்கு வருது அப்படிங்கும்போது தனியாக கூப்பிட்டு பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது மக்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லி தெரிய வேணாம். ஏன்னா நம்ம வந்து நீதித்துறைக்குள்ளே உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் அதில் வந்திருக்கிற தீர்ப்பு அன்புமணிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு. நீங்கள் பொதுக்குழுவை நடத்திக்கலாம் அப்படின்னு. இப்போ இருக்கிற தொண்டர்கள் மனநிலையில் என்ன இருக்குன்னா, சரி இப்போ இவரை தலைவராக கோர்ட்டு அங்கீகரிச்சிச்சு, அப்போ நம்ம இவர் பக்கத்து போகிறதால சரி ஒன்றும் கிடையாது. இந்த அளவு லூஸெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை அங்கீகரிச்சு அதை அங்கீகரிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்ன எதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக போவாங்க. ஏன்னா இவருக்கு வயசாகிடுச்சு. நாளைக்கு இவர் தான் கட்சியை நடத்த போகிறாரு. இப்போ இவர்கிட்ட போய் அடைய போட்டால் தான் நம்ம வருங்காலத்தில் பதவியில் இருக்க முடியும்னு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் அன்புமணிகிட்ட போகிறாங்களே தவிர தொண்டர்கள் போல. தொண்டர்கள் எல்லாம் ராமதாஸ் ஐயா பக்கத்தில் தான் இருக்காங்க. எதுக்கு யாரெல்லாம் அன்புமணிகிட்ட போகிறாங்கன்னா, பிற்காலத்தில் பதவி விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம ராமதாஸ் ஐயாவை ஆதரிச்சு இவர் நாளைக்கு இவர் தான் அதிகாரத்துக்கு வருவார், அதை அவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளை தூக்கி விட்டுருவாரு, நாளைக்கு இவர்கிட்ட தான் போய் நிற்கணும், இவங்க மனைவிட்ட தான் போய் நிற்கணும், எதுக்கு இவங்களை பாய்ச்சிக்குவோன்னு போகிறாங்க. இப்போ புரியுதா? அப்படி தான் போகிறாங்களே தவிர மித்தபடி வர இது பண்ண முடியாது. அதனால் கட்சி வந்து உயிரோடு இருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை, இறுதி மூச்சு இருக்கும் வரை ராமதாஸ் ஐயா தான் கட்சியோட அவரோட கட்டுப்பாட்டில் தான், அவரோட தலைமையின் கீழ் தான் இயங்கும். இல்லைன்னா கட்சி ரெண்டாக போய் சின்ன ஏற்கனவே போயிடுச்சு, ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று பிஜேபி கூடயும் ஒன்று இன்னொரு கட்சி கூடயும் போய் கூட்டணி போடுவாங்க. ஸ்டேஜில் அன்புமணி உட்காந்துருக்கார் சார். ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்து மாங்காய் அதை வந்து கொடுத்து அதை இப்படி அன்புமணி பொதுக்குழுவில் காட்டி சொல்கிறார், இது சின்ன வந்து நம்ம திரும்ப மீட்டுருவோம் அப்படிங்கிற மெசேஜ் சொல்ல வர்றாரு சார். சின்ன பிள்ளைங்க ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்கோம். மாங்காய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவர் கொடுக்கலாமேன்னு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கு. அவர் வாங்கி காட்டியிருக்காரு. இதில் என்ன இருக்குது? இதுலேயும் தேர்தல் கமிஷனுக்கு என்ன இருக்குது? மாங்காய் மீட்கிறதுக்கு இப்போ பூரா 1 கிலோ வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்கன்னா மீட்ட மாதிரி தான். அப்படி தான் மீட்க முடியுமே தவிர சின்ன மாலாம் மீட்க முடியாது. சின்ன எலெக்ஷன் கமிஷன் பார்த்து முடிவு பண்ணும். இப்போ இந்த பொதுக்குழுவின் மூலமாக அன்புமணி வந்து தேர்தல் ஆணையத்தில் இங்கே வந்தவங்க எல்லாரையும் பதிவு பண்ணி கட்சி எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு முறையீடு பண்ணுறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறத சொல்லப்படுது சார். அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? எது அஜித் படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்துக்கிட்டீங்களா? ஆட்டோ இருக்குது, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணுவான் திருப்பி கிளம்பாது. அதுக்கு வந்து மேலே ஒருத்தர் உட்காந்து கமெண்ட் சொல்லிட்டு இருப்பார், சிசர் மனோவர்னு சொல்லி. அந்த வீட்டு மாடியில் உட்காந்துட்டு கிறுக்க மாதிரி உட்காந்துட்டு சொல்லிட்டு, நீ தலையிலாம் நின்றுனாலும் வண்டி கிளம்பாரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் நடக்கிற விஷயங்கள் வேறு. கருணாஸ் என்ன பண்ணுவாப்புல, கண்ணாடியை திருப்பினா கடைசியில் அஜித் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணாடியை திருப்பி விட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிவிட்டு. இந்த நிலையில் தான் இப்போ பாமக இருக்குது. அன்புமணி வந்து கருணாஸ் கேரக்டரில் இருக்கார். என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆட்டோ கிளம்பவே கிளம்பார். அவர் நீதிமன்றத்துக்கு போகலாம், எதுக்கு போகலாம், அங்கே போகலாம். அது பிரச்சனையே வேறு. இன்ஜின் பிரச்சனையோ ஸ்டார்டிங் ட்ரபிளோ கிடையாது. அதுக்கு பின்னாடி ஆப்பு வச்சுருக்காங்க. அதை உருவி விட்டால் தான் அந்த வண்டி கிளம்பும். அந்த ஆப்பை வச்சுருக்கவர் யாருன்னா ஐயா ராமதாஸ். எங்கே ஆப்பு வச்சுருக்கோன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அன்புமணிக்கு தெரியாது. அவர் தெரியாமல் கண்ணாடியை திருப்பி விடுவார். கண்ணாடினால தான் வண்டி கிளம்பலையோ, இல்லை ஸ்டார்டிங் ட்ரபிள் பேட்டரினால தான் கிளம்பலையோ, பெட்ரோல் இல்லையோ, இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு தவிர வண்டி கிளம்பாது. ராமதாஸ் ஐயா அந்த ஆப்பை உருவினா மட்டும்தான் அந்த வண்டி கிளம்பும். அது நீங்கள் எங்கே வேணாலும் போய் தலைகளாக தண்ணி குடிச்சு மண்ணில் உருண்டு பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது. நீதிமன்றத்துக்கு போகலாம், நீதி அரசர்கள் கூப்பிட்டு பேசலாம், இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு போகலாம். கட்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மாங்காயை 2ஆக வகுந்துட்டாங்க. ஊறுகாயை போட்டதுக்கப்புறம் திருப்பி அது மாங்காய் விட்டுமா, அந்த மாதிரி தான் இருக்குது சார். இப்போ இவங்களுக்கான பிரச்சனை வந்து தொண்டர்கள்ட்ட எப்படி சார் இருக்கும்? இப்போ இப்போ 2020 தொண்டர்கள் எல்லாமே வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இந்த கட்சியை ஆரம்பித்த, இந்த கட்சியை வழிநடத்தி இவ்வளோ நாள் சென்ற, அவர்களுக்கு ஜாதி ரீதியாக பெரிய ஒரு உழைப்பை முன்னேற்றத்தையும் கொடுத்தது ராமதாஸ் ஐயா தான் அப்படின்றது அவர்கள் ஜாதிக்காரவங்க, அவர் கட்சிக்காரவங்களாம் நினைக்கிறாங்க. அதனால் அவர்கள் அந்த விசுவாசத்தில் அவர் இருக்கும் வரை அவரை தான் பின்பற்றுவார். ராமதாஸ் பதவி வேணும், காசு வேணும், பிற்காலம் இருக்குது, இப்போ அடுத்த காலத்தில் சீட்டு வாங்கணுன்றவங்க பூரா அன்புமணி. இப்போ அன்புமணி அவருடைய பேச்செல்லாம் கவனிக்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாடை தான் அவர் எடுப்பார் 2026 அப்படின்னு தோணுது. அது இப்போ தான் உங்களுக்கு தோணுதா? ஆமாம் சார். இதுதாங்க இவ்வளோ லேட்டாக தோணுது. ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே உங்களுக்கு பாவம். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உண்மையிலே டேனியல் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வியாழக்கிழமை பார்த்து அழுதுருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு தெரியுதுன்றீங்க போது நீங்கள் ரொம்ப அன்புமணி ராமதாஸை நேசிக்கிறீங்க. இருந்தாலும் உண்மை வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரியுதுன்னு, லைட்டாக தெரியுதுன்னு அர்த்தம். முழுக்க அவர் அதை அங்கேருந்து தானே வராரு. புரியுதா அவங்களுக்கு? சில பிள்ளைங்களாம், நான் காலேஜ் பிள்ளைங்களாம் லவ் மேரேஜ் பண்ணி போய் தாலியை கட்டிடுவாங்க. கட்டிட்டு எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு அவன் 2 பேரும் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் அப்பாவித்தனமாக அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க.
கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வயசாகிடுச்சு, இந்த மாதத்தில் ஆவணியில் கல்யாணம் பண்ணிடணும், ஆடியில் கல்யாணம் பண்ணணும். அது ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி 1 வருஷமாக லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அது மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறோம், லூசு பயலே, நம்ம கல்யாணம் பண்ணி அவனோட சுற்றிக்கிட்டு இருக்கோம், லிவிங் டுகெதரில் சென்னையில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த லூசு பயலுக்கு என்ன நமக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல இடத்துல நடக்கும்ல. அது இப்போ அந்த மாதிரி இருக்குது உங்கள் நிலமை. புரியுதா அவங்களுக்கு? ஏற்கனவே லிவிங் டுகெதரில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் பிஜேபியோட. ஆனால் நீங்கள் அப்பாவித்தனமாக என்ன நினைக்கிறீங்க? இதோ ஒரு வேளை தொடர்பு இருக்குமோன்னு நினைக்கிறீங்க? அங்கே வாழ்கிறதே அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு காலையில் அந்த வீட்டிலேருந்து தான் வராரு இவர் வேலைக்கு அப்படின்றத நீங்கள் லேட்டாக புரிஞ்சிச்சு. சார், இப்போ வெறும் அன்புமணி ராமதாஸ் அவரை மட்டும் வச்சு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பைசாக்கு பிரச்சனை கூட பழைய இரும்புக்காரன் கூட வாங்க மாட்டான். புரியுது? அதான் நீங்கள் 4 அமைச்சர்கள்லாம் சொல்கிறாரு சார். யாரு? அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது தான். இப்போ நம்மளே சின்ன வயசில் ஏதாவது என்ன போனால் ஏதாவது பொருளை கொண்டு போட்டால் பேரிச்சம்பளம் தருவான், 10 பேரிச்சம்பளம் தருவான்னு நம்ம நினைப்போம். கொண்டு போனோடனே ஒன்று கொடுத்து போ, இதுக்கெல்லாம் ஒன்றுமே தர முடியாதுன்னு தடுத்து விட்டுருவான். சரி, 1 நாளும் கொடுத்தான்னு வாங்கி தெரிஞ்சு போக வேண்டியதான். அந்த கதை தான் சார். இப்போ எடப்பாடியும் பொய் ஓட்டுலாம் போட்டு தான் திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நேற்று பிரச்சாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உளறி இருக்காரு. அதிமுக ஜெயிச்சிச்சுன்றதில் டிஎம்கே அவர் என்னைக்கு எலெக்ஷன் நின்னாரு? அவருக்கு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடவே இல்லையே. அவர் முதலமைச்சர் ஆக்குறேன்னு ஓட்டு போட்டு மக்கள் அனுப்புனாங்களா? எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க ஊருக்காரன் நம்ம ஊருக்காரர் எம்எல்ஏ ஆகட்டும்னு சொல்லி. இவர் காசை கப்பை கொடுத்து இப்போ முதலமைச்சர் ஆனவருக்கு எலெக்ஷனை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? யார் முதலமைச்சர் ஆனாங்கன்னு அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, என்னடா நம்ம அடியில் காலில் விழுந்தோம், இப்போ இந்த முக ஸ்டாலின் யார் காலிலையும் விழுகாமல் முதலமைச்சர் ஆகிட்டார், என்ன போங்காட்டமாக இருக்குது, எப்படி ஆனார் இவர் அப்படின்ற ஆங்கிளில் அவர் பார்ப்பார். அவர் பாணியில் ஆகலையே அப்படிங்கும்போது இப்போ இவர் முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டார். அவர் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இவர் அசால்ட்டாக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியே பார்ப்பார் அவர். அதனால் ஒவ்வொருத்தரோட பார்வையில் வித்தியாசம். சார், இப்போ இருக்கிற சூழலில் இந்த 2026 தேர்தல் கிட்டத்தட்ட அதிமுக, பாஜக, அன்புமணி ராமதாஸ் பெரியவர் அவர் வரத்துக்கான வாய்ப்பு எப்படி சார்? எதுவும் வாய்ப்பு இருக்கா? அவர் எப்படி திருப்பி அதான் கேட்குறீங்க? அவர் வரமாட்டாருன்றதுக்கான இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும். வரதா இருந்தால் தான் இந்நேரம் கூப்பிட்டு சேர்ந்துருப்பாரு. இவ்வளோ பிரச்சனை, மைக்கு வைக்க வேண்டியது, திட்டுத்தனம் பண்ண வேண்டியது. சார், அது உளவு பார்த்தது கம்ப்ளீட்டாக அன்புமணிங்கிறது. ஏன்னா அவர் ஐயா பெரியவர் மருத்துவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு காவல் நிலையத்தில் இருந்து ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்கல சார். காவல்துறை அதை விசாரிக்கல, தனியார் தானே விசாரிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனையை அவங்க போய் என்ன மைக்கு வச்சாங்களா, வச்சாங்களா, பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சாங்களா, இல்லை பாலை காய்ச்சி பாலில் 2 லிட்டர் தண்ணியை கூட கலந்துட்டாங்களா, இதெல்லாம் பார்க்குறக்கா போலீஸ் உட்காந்துருக்காரு. இருக்கிறது பார்க்குறக்கே நேரம். ரசத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாங்க, தயிரை மோராக்கிட்டாங்கலாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? அது அவங்களே பார்த்து அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த விஷயம் என்னையை விட உங்களுக்கு தான் ஜாஸ்தியாக தெரியும். ஏன்னா நீங்கள் தான் வியாழக்கிழமை பார்த்துருக்கீங்க. அதான் ஐயா ராமதாஸ் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி தான் சார். இப்போ இருக்கிற இந்த சூழலில் சார் பாமகவினுடைய எதிர்காலம் இப்போ ஒருவேளை அன்புமணி அவங்க மருத்துவர் ஐயா 2 பேரும் இணைந்தால் மட்டும்தானே சார் இந்த பாமகவினுடைய எதிர்காலம்? ஏன்னா சமூக நீதி தளத்தில் ஒரு பெரிய பாமகவுடைய ரோல் ஒன்று இருக்குல்ல சார். அது தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான. நம்ம அதை கொண்டு போய் தான் விற்கணும்னு பார்க்குறாரு. ஒரு நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க. அதே தான் அன்புமணி விற்க பார்க்குறாரு. அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. இதுதான் பிரச்சனை. நன்றி சார்.